எல்லாருக்கும் வணக்கம். ஸோ யூஎஸ் விசா சம்மந்தமாக நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் விசா வச்சுக்கிட்டு எல்லா கண்ட்ரியும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதுலேயும் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி இதில் வந்து ஒரு 10 கண்ட்ரி பற்றி நான் இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ சப்போஸ் நீங்கள் யூஎஸ் விசா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, தமிழில் கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அது எந்தெந்த கண்ட்ரிஸ், என்னென்ன கண்டிஷன், என்னென்ன யூனிக்கான கண்டிஷன் அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னை ஆச்சரியப்படுத்தின கண்ட்ரி வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்பேனியா. ஸோ இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட யூஎஸ் விசா இருந்தால் நீங்கள் இந்த ஊருக்கு போகலாம். அந்த இடத்துல அவங்க நிப்பாட்டலை. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்க. இப்போ நான் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசன். என்னுடைய இந்தியன் பாஸ்போர்ட்டில் என்னுடைய யூஎஸ் விசா இருக்குது. இதை வச்சுட்டு என்னால் அல்பேனியாக்குள்ளே என்ட்ராக முடியும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு கண்டிஷன். நிறைய ஊர்களில் இது கிடையாது. என்ன கண்டிஷன் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே ஒரு டைம் யூஎஸ் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஸோ இது வந்து யூஸ்ட் யூஎஸ் விசா அப்படின்னு அவங்க டேர்ம் பண்ணுறாங்க. ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து யூஸ்ட் ஆர் அன்யூஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் போகலாம். பட் இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் இருந்திருந்தால் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏற்கனவே அல்பேனியா போயிட்டு வந்துட்டேன். அல்பேனியாங்கிறது ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஆனால் இப்போ நான் யூஎஸ் விசா வச்சுக்கிட்டு அல்பேனியாவை என்னால் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் யூஎஸ் ட்ராவல் பண்ணலை, யூஎஸ் விசாவை யூஎஸில் யூஸ் பண்ணலை. ஸோ அப்படிங்கிற ஆங்கிளை வச்சு பார்க்கும்போது என்னால் இப்போ நான் அல்பேனியா போனால் என்னால் போக முடியாது. பட் அதே இது வந்து நான் அமெரிக்கா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அல்பேனியா வந்துட்டு வரலான்னா என்னால் வர முடியும். ஸோ இந்த ஒரு யூனிக்கான ஒரு செக் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் சப்போஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, யூஎஸ் விசா வச்சுக்கிட்டு நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சுக்கணும். அடுத்து வந்து இதில் 2-3 கேட்டகரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன 2-3 கேட்டகரி அப்படின்னா, யூஎஸ் விசா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு சில கண்ட்ரீஸ்குள்ளே விசா எக்ஸம்ஷன், அப்படின்னா உங்களுக்கு விசா தேவையில்லை. யூஎஸ் விசா வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்னொரு கண்டிஷன், விசா ஆன் அரைவல். லைக் நீங்கள் முன்னாடியே விசா எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எங்கள் கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு நீங்கள் ஒரு காசு கட்டி ஆகணும் அப்படிங்கிறது விசா ஆன் அரைவல். விசா எக்ஸம்ஷன்னா அல்பேனியா கேட்டகரி மாதிரி. நீங்கள் யூஎஸ் போயிட்டு வந்துட்டீங்க, யூஎஸ் விசா வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் கண்ட்ரிக்குள்ளே ஃப்ரீயாகவே உள்ளே வந்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த விசா ஆன் அரைவல் அப்படின்னு இருக்கிற ஒரு சில கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்மேனியாங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்ஜியா, அர்மேனியா அண்ட் வந்து அசர்பைஜான் நினைக்கிறேன். லைக் ஆல்மோஸ்ட் ஏஷியாவோட எண்டு, டர்க்கிக்கு பக்கத்தில். நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா கொஞ்சம் மேலே கசக்ஸ்தான் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அர்மேனியா, ஜார்ஜியாலாம் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து விசா ஆன் அரைவல், அதுக்கு வந்து 600 இந்தியன் ருபீஸ் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கேருந்து பெரிய அளவுக்கு ப்ராசஸ் கிடையாது. அங்கே போயிட்டு அப்ளை பண்ணி நீங்கள் அவங்க ஊர் கரன்சியில் அவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விசா ஆன் அரைவல் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி விசா ஆன் அரைவல் இருக்கிற இன்னொரு கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா துபை வந்து இங்கேருந்து விசா எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 7,000 to 8,000 ருபீஸ் ப்ளஸ் நம்ம விசா கமிஷன் சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அங்கே வந்து 100 AED, அதாவது கிட்டத்தட்ட 20 ரூபா மதிப்பு நினைக்கிறேன். ஒரு AED 2,000 ரூபாயோ பக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து விசா ஆன் அரைவல். ஸோ இந்த 3 கண்ட்ரி, அல்பேனியா பார்த்தாச்சு, அர்மேனியா பார்த்தாச்சு. அல்பேனியா யூரோப்பில் இருக்குது, அர்மேனியா வந்து ஏஷியாவுடைய கார்னரில் இருக்குது. அடுத்து வந்து துபையும் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்குது. ஸோ அடுத்து ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து நோ கண்டிஷன்ஸ், நீங்கள் யூஎஸ் விசா வச்சுருந்தாலே எங்கள் கண்ட்ரிக்குள்ளே நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நோ கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அர்மேனியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜார்ஜியா, அல்பேனியா பக்கத்தில் இருக்கக்கூடிய பாஸ்னியா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மால்டோவா, மாண்டனெக்ரோ, நார்த் மெசடோனியா, இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. கடைசியாக வந்து செர்பியாவும் இதே ரேஞ்சில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நம்பர் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, பட் இதுதான் ஆல்மோஸ்ட். யூரோப்பில் ஒரு 36 to 37 கண்ட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் 26 கண்ட்ரி வந்து 28 கண்ட்ரி வந்து இந்த ஷெங்கன் ஆர் வந்து யூரோ கரன்சி ஃபாலோ பண்ணுற அந்த யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற ஆங்கிளில் வரக்கூடிய யூரோப்புங்கிற கேட்டகரியில் வந்துடும். இதெல்லாம் தவிர்த்து ஒரு சில கண்ட்ரிஸ் இந்த ஷெங்கன் விசாக்குள்ளே வராமல் யூரோப்பியன் யூனியனுக்குள்ளேயும் வராமல் தனியாக இருக்குது. அதில் ஒரு சில கண்ட்ரிஸ் இந்த ஜார்ஜியா,
இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க கூடிய சீக்கிரம் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. பட் இந்த ஈஸ்டர்ன் யூரோப், அதாவது ஏஷியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கிற ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு நம்ம வீசா இல்லாமல் ஒரு யூஎஸ் வீசா வச்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். அதில் கண்ட்ரீஸ் தான். நோ கண்டிஷன், எந்த ஒரு பெரிய கண்டிஷனில் நீங்கள் யூஎஸ் வீசா வச்சுருக்கீங்க, ஏற்கனவே ட்ராவல் பண்ணியிருக்கீங்க ஆர் ட்ராவல் பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வரக்கூடிய பாஸ்னியா, ஜார்ஜியா, மால்டோவா, மாண்டனெக்ரோ, நார்த் மெசடோனியா, செர்பியா. ஸோ இந்த கண்டிஷனுக்கெலாம், இந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து நம்ம பெரிய அளவுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் யூஎஸ் டூரிஸ்ட் வீசா வச்சு நம்மளால் போயிட்டு வந்துட முடியும். அடுத்து வந்து எப்படி எக்ஸம்ஷன் இருக்கிற மாதிரி வீசா ஆன் அரைவல் இருக்கிற மாதிரி புதுசாக இன்னொரு கேட்டகரி இருக்குது. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் இ வீசா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னையிலேருந்து வியட்நாம் போகும்போது வந்து நான் இ வீசா அப்ளை பண்ணேன். அது என்னன்னா அது வீசா ஆன் அரைவல் கிடையாது, வீசா எக்ஸம்ஷனும் கிடையாது, எம்பசி வீசா ஸ்டிக்கர் வீசாவும் கிடையாது. இட் இஸ் வீசா ஆன் அரைவல், இட் இஸ் இ வீசா. ஸோ அதாவது நீங்கள் ஏற்கனவே ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த வீசா நம்ம கொடுத்துருவாங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க மும்பை டு வியட்நாம் வரணும்னு நினச்சாங்க. அவங்க மும்பை ஏர்போர்ட்டில் ஏறும்போது உங்களுக்கு வீசா சரியாக இல்லை, உங்களை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி அவங்க டோட்டல் 50,000 60,000 மதிப்புள்ள ட்ரிப்பையே கேன்சல் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க. அது என்ன தப்புங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டர்க்கிங்கிற கண்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட 43 44 யூஎஸ்டி, அதாவது நம்ம ஒரு மதிப்பில் எவ்வளோ சொல்லலாம், ஒரு 3500 மதிப்புள்ள காசு நம்ம கட்டணும் அப்படின்னா இ வீசா கொடுத்துருவாங்க. நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க டர்க்கிக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணிட்டு போயிட்டு வந்தேன். வீசா மட்டுமே கிட்டத்தட்ட 17,000 18,000 பக்கம் வந்துருந்துச்சு. ஸோ வெறும் 3,500 தான் இ வீசாவுடைய சார்ஜஸ் டர்க்கி போயிட்டு வர்றதுக்கு. அதே மாதிரி மொரக்கோங்கிறது எனக்கு தெரிஞ்சு நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மொரக்கோ கண்ட்ரிக்கு போயிட்டு வர்றதுக்கும் இ வீசா தான் ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். அப்ளை பண்ணிவிட்டு இதை வீசா ஐடியெலாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து அல்பேனியா மாதிரி யூஸ்டு வீசாங்கிற கேட்டகரியில் வந்து இருக்கக்கூடிய அடுத்த கண்ட்ரி வந்து ஈஜிப்ட்லேயும் வந்து இதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு சூப்பரான கண்ட்ரி, யூஎஸ் வீசா நீங்கள் வச்சுருந்தாலே போதும், எந்த ஒரு சேலஞ்சும் இல்லாமல் ஜாலியாக உள்ள போயிட்டு வரக்கூடிய கண்ட்ரி, ஏஷியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரி ஃபிலிப்பீன்ஸ். ஏப்ரலில் நான் மறுபடியும் ஃபிலிப்பீன்ஸ் ட்ராவல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஊர், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஏற்கனவே நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் ஃபிலிப்பீன்ஸை. பொரக்கேலாம் வந்து ரொம்ப அருமையான ஒன் ஆஃப் தி ஏஷியாஸ் பெஸ்ட் ஐலாண்டுன்னு சொல்லக்கூடிய பொரக்கே வந்து ஒரு டைம் நான் போயிருக்கேன். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ ஃபிலிப்பீன்ஸ் நோ கண்டிஷன்ஸ் ஆஸ்க்ட். அப்புறம் வந்து சிங்கப்பூர் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. அதாவது இந்தியா டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு இந்தியா நீங்கள் யூஎஸ் வீசா வச்சுருந்தா போயிட்டு வர முடியாது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூர் தாண்டி நீங்கள் வந்து எந்த கண்ட்ரி லைக் சே பாலி போகிறீங்க, நீங்கள் இந்தியா டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு இந்தியா போயிட்டு வர முடியாது யூஎஸ் வீசா வச்சுக்கிட்டு. ஆனால் இந்தியா டு பாலி வயா சிங்கப்பூரில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு சிங்கப்பூரில் இருக்கிற இந்த டிரான்சிட் வீசா ஆர் வந்து மேபி ஒரு 4 day ஆர் 5 day டிரான்சிட் வீசா வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது கூட பாசிபிள். பட் நீங்கள் இந்தியா டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு இந்தியா யூஎஸ் வீசா வச்சுட்டு போக முடியாது. தேர்ட் கண்ட்ரி மூலமாக ஆக்சஸ் பண்ணி நீங்கள் போகலாம் அப்படிங்கிறது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனாக வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சிங்கப்பூர் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறேன், என்கிட்ட யூஎஸ் வீசா இருக்குது, என்னால் போயிட்டு வர முடியுமான்னா முடியாது. பட் அதே இது வந்து நான் பாலி போகிறேன் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்தியா டு பாலி வயா சிங்கப்பூர்னு போகும்போது மேபி சிங்கப்பூரில் ஒரு 2 days நான் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பாலி போயிட்டு, அதே மாதிரி பாலி டு இந்தியா வரும்போது இன்னொரு 2 days ஆர் சப்போஸ் நான் உள்ளே போக விரும்புகிறேன், டேரெக்டாக ஃப்ளை பண்ணி விரும்புகிறேன் அப்படின்னா கூட ஸோ அந்த ஆக்சஸ் ஈஸியாக பாசிபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது 2024 ஃபெப்ரவரி மாதத்தில். இது நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதம் மாறலாம். ஸோ ஒரு சில ரீசனை வச்சு மாறலாம், லைக் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக மாறலாம், ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்காக நிறைய இதுக்கு மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வருது ஆர் வந்து வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ வருது, வேறு ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வருது, லைக் ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கும் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து சேலஞ்சாக இருக்குது அப்படின்னா கூட நிறைய ஆங்கிளில் மாறலாம். ஸோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை வச்சுக்கிட்டு எம்பசிலேயோ வீசா ஆஃபீஸர்கிட்டையோ லைக் இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்லாம் நம்பி போய் உட்காந்துடாதீங்க. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. ஸோ உங்கள் நல்லதுக்காகவும் என்னோடய இன்ஃபர்மேஷன் மேலே
நீங்கள் ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து சவுத் கொரியா. சவுத் கொரியா வந்து இது ஒரு யூனிக்கான கண்ட்ரி. எப்படி சிங்கப்பூர் மாதிரி இவங்க ஒரு யூனிக்கான கண்டிஷன். நீங்கள் யூஎஸ்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுத் கொரியாவோட என்ட்ரி ஃப்ரீ. இப்போ நான் வந்து இந்தியாவிலேருந்து ஜப்பான் போகிற வழியில் சவுத் கொரியாவில் சியோலில் வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு அப்படியே ஜப்பான் போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியாது. ஆனால் அதே இது வந்து இந்தியாவிலேருந்து நான் யூஎஸ் போயிட்டு யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது சவுத் கொரியா வந்துட்டு இந்தியா வரணும்னு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா அப்போ வந்து ஆக்சஸ் பாசிபிள். இதே இது வந்து போகும்போதும் பாசிபிள். நான் இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகிற வழியில் சவுத் கொரியாவில் ஒரு 2 நாள் ஒரு 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து யூஎஸ் போகிறேன் அப்படின்னா கூட அது பாசிபிள். ஸோ டூ ஆர் ஃப்ரம் அப்படின்னு ஒரு சின்ன கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ அது வந்து இருக்குது. அப்புறம் வந்து தைவான், சைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி. ஏற்கனவே வந்து நான் ஒரு டைம் போயிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல ஊர். ஸோ தைவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இருந்த ஒரு 2 days 3 days ரொம்ப ரொம்ப நல்ல விதமான பீப்புள் கூட எனக்கு இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. ஸோ உங்களுடைய யூஎஸ் வீசா எக்ஸ்பயர் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. ஐ மீன் இப்போ ஒரு யூஎஸ் வீசா 10 years வீசா கொடுக்குறாங்க அப்படின்னா அது எக்ஸ்பயர் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் இவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி சொன்ன நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து லைவாக யூஎஸ் வீசா ஆக்டிவாக இருக்கும்போது தான் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து யூஎஸ் வீசா இல்லைனாலும் எக்ஸ்பயர் ஆயிருந்தாலும் ஐ மீன் யூஎஸ் வீசா இல்லைனா வச்சுக்கிட்டு எக்ஸ்பயர் ஆயிருந்துருந்துச்சு அப்படின்னா கூட உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில கண்ட்ரீஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து ஒரு இடத்துல ஐ மீன் பாஸ்னியான்னு ஒரு கண்ட்ரின்னு நினைக்கிறேன். அங்கே வீசா ரெஜிம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. வீசா ரெஜிம்னா அப்பப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாறலாம். இந்தியாவுக்காகவும் அவங்களும் வச்சுருக்கிற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆர் வந்து ரிலேஷன்ஷிப் மூலமாக. ஸோ வீசா ரெஜிம்னு வச்சு போட்டிருக்காங்க. ஸோ பாஸ்னியா மாதிரியான ஊர்களுக்கு வந்து போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஒரு சில ஊர்களில் நீங்கள் பை லேண்ட் வழியாக போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜார்ஜியா பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிலேருந்து ஜார்ஜியாவுக்குள்ளே லேண்டு மூலமாக உள்ளே போகிறீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்டேஸ் புக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து க்ரெடிபிளாக பார்ப்பாங்க. இவங்க வேலைக்காக வரல, இவங்க உண்மையிலே டூரிசம்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நமக்கு இன்னும் க்ரெடிபிலிட்டி ஜாஸ்தியாகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து யூஎஸ் வீசா வச்சுக்கிட்டு நம்ம எந்தெந்த கண்ட்ரீஸ்க்குள்ளே ட்ராவல் பண்ணலாம், எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதில் நான் ஏதாவது கண்ட்ரீஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக வந்து 48-45 கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அதில் நான் நிறைய கண்ட்ரீஸ் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தேவையான நான் ட்ராவல் பண்ணணுன்னு அடுத்து ஒரு 3 years வச்சுருந்த கண்ட்ரீஸை தான் நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் யூஎஸ் வீசா சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா ஒரு 30-minute கன்சல்டேஷன் வந்து நான் ஆஃபர் பண்ணுறேன். இட்ஸ் அ பெய்டு சர்வீஸ். ஸோ சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதை வச்சே கூட நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோஸ் இவ்வளோ தூரம் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் தீவிரமாக தேடிட்டு இருக்கீங்க ஆர் போகலான்னு ஐடியா வச்சுருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ உங்களுக்கு இருக்கிற டீட்டெயில்ஸோட நான் ஆன் த டாப் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ மற்றும் ஒரு வீடியோவில் நாம் பார்க்கலாம். நன்றி.